திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திமுகவுடன் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு தற்பொழுது ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல். நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் சனிக்கிழமை அன்று இங்கு அறிவாலயத்தில் வந்து திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியிருந்தார். அந்த சந்திப்பின் போது நீங்கள் விருப்பப்பட்டால் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு தயார் என்று எங்களது வேந்தர் என்று சொன்னார். அதை கருத்தில் கொண்டு இன்று இந்த நிலையில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஓரிடம் ஒதுக்கியுள்ளார். இரு கட்சிகளும் இணைந்து செயல்படும் என்று ஒருமனதாக உறுதி எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த கையெழுத்தை இட்டுள்ளோம். எந்த தொகுதின்னு நீங்க விருப்பப்படி கொடுத்துருக்கீங்களா? தொகுதி பின்னர் முடிவு செய்யப்படும். எந்த தொகுதியும் எங்களுக்கு தயார். இந்திய ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை நாங்கள் எதற்கும் தயார். விருப்பமான தொகுதி நாங்கள் கள்ளக்குறிச்சி கேட்டிருக்கிறோம். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறோம். தேங்க்யூ. திமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தற்போது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு தற்பொழுது ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி தொகுதியை விருப்ப தொகுதியாக கேட்டுள்ளதாக அதன் தலைவர் பச்சமுத்து தெரிவித்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், தற்பொழுது இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கார்த்திகா, பாஜகவுடன் பல்வேறு காலகட்டங்களில் பல தேர்தல்களை சந்தித்த தோழமையுடன் கூட்டணி கட்சியாக இருந்த இந்திய ஜனநாயக கட்சி கடந்த சனிக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைத்ததன் காரணமாக அந்த கூட்டணியிலிருந்து விலகி கடந்த 2ஆம் தேதி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தாங்கள் அளிப்பதாகவும் அந்த 40 தொகுதிகளும் திமுக வெற்றி பெறுவதற்காக தாங்கள் முழுமையாக பாடுபடுவோம் என்றும் தெரிவித்திருந்தார். அன்றைக்கே அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்பொழுது திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அழைப்பை ஏற்று தற்பொழுது வந்த இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ரவி பச்சமுத்து தலைமையிலான குழு தற்போது திமுக தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு பின்னதாக அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. திமுகவினுடைய கூட்டணியில் புதிதாக இணைந்த ஒரு கட்சிக்கு திமுகவினுடைய தலைமையில் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி வழங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுதியும் வட மாவட்டத்தில் தாங்கள் குறிப்பிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதியை நாங்கள் விரும்பி கேட்டிருப்பதாகவும் அந்த தொகுதி கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகா, தற்போது இன்று மட்டுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி என்று அனைத்து கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தற்பொழுது திமுக கூட்டணியில் தோழமை கட்சிகளுடைய எண்ணிக்கை என்ன? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. கார்த்திகா, ஏற்கனவே திமுகவினுடைய கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதியும், புதுவை ஒரு தொகுதி மற்றும் தமிழகத்தில் 9 தொகுதி உட்பட 10 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. அதே போல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு தொகுதியும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் கடந்த 21 மற்றும் 22ஆம் தேதியில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னதாக
இன்று நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு காலை 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து கையொப்பமாயிருக்கிறது. அதே போல அதன் பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அவர்களுக்கு தொகுதி உடன்படிக்கை செய்வதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது. அவர்கள் வரவிருக்கின்ற 21 சட்டமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் முழுமையான ஆதரவை அளிக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒப்பந்தமான கையெழுத்தாயிருக்கிறது. அதனைத் தொடர்ந்தே பிற்பகல் 3 மணி அளவில் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தலைமையிலான மதிமுகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவினர் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழு மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியிருந்தனர். தொகுதி உடன்படிக்கை எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா மற்றும் ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்கியிருப்ப தகவல் வெளியானது. இருப்பினும் கூட அதை இறுதி செய்வதில் அதில் ஏற்பட்ட கடைசி நேர ஒரு சில காரணமாக அந்த ஒப்பந்தமானது கையில் தள்ளி போயிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நாளை மீண்டும் நடைபெறும் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்தே தற்பொழுது கடந்த சனிக்கிழமை நேரில் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த இந்திய ஜனநாயக கட்சியினருக்கு தற்பொழுது அழைப்பு எடுக்கப்பட்டு இந்த ஒரு தொகுதியானது வழங்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு தொகுதியும் பெரம்பலூர் அல்லது கள்ளக்குறிச்சி ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த தொகுதியிலும் திமுகவினுடைய சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் இந்திய ஜனநாயக கட்சியினர் போட்டியிட இருக்கின்றனர். ஏற்கனவே காங்கிரஸ் 10, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சி மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உட்பட 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 17வது தொகுதியாக இந்திய ஜனநாயக கட்சியினர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 தொகுதி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாலும் கூட மீதமுள்ள 15 தொகுதிகள் அவருடைய அதிகாரப்பூர்வ சின்னம், கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சின்னமான போட்டியிட இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இன்னும் எந்த சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்பது குறித்த முழுமையான விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கார்த்திகா, திமுகவின் 40 தொகுதிகளில் 17 தொகுதிகள் தோழமை கட்சிகளுக்கு தற்போது வரை ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்று இந்திய ஜனநாயக கட்சிக்கு தற்பொழுது ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளையும் மதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாண்டியராஜன் கொடுத்தார். நன்றி பாண்டியராஜன்.